திருஷ்யம் படத்தை நெல்சன்ட்ட கொடுத்து டைரக்ட் பண்ண சொன்னால் எப்படி இருக்கும்? 2024 பரதநாட்டியம் சக்ஸஸை தொடர்ந்து டைரக்டர் கிருஷ்ணதாஸ் முரளி அவரோட பரதநாட்டியம் 2 மோகினி ஆட்டம் படத்தை நல்ல தேட்டரிக்கல் ரனுக்கு அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் மல்டி லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. மூவி ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours and 25 minutes. ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அட் த எண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னன்னா, பரதநாட்டியம் பார்ட் 1ஓட கண்டினியூஷனாக சைஜு குரூப் அண்ட் அவங்க ஃபேமிலி அவங்க அப்பாவோட ஆஸ்தியை கரைக்கிறதுக்காகவும் அவங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் அண்ட் ஃபேமிலி செட்டில் பண்ணுறதுக்காகவும் ஸ்ரீகண்டபுரம் வராங்க. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ரஜினி முருகன் வில்லனான சமுத்திரகனி மாதிரியே சுராஜ் ஊரில் உள்ளவங்களை எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு அவங்கள மிரட்டிக்கிட்டு பணம் சம்பாரிச்சிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட சுராஜும் சைஜு குரூப் அப்பாவும் நெருங்கி நண்பர்கள்ன்றதால ஒரு முரட்டு ஃப்ளாஷ்பேக்கை சுராஜ் அவங்க ஃபேமிலிகிட்ட சொல்லி 75 லட்ச ரூபாய் பணம் டிமாண்ட் பண்ணுறாரு. அப்படி பணம் தரலனா இந்த விஷயத்தை ஊர் மக்கள்கிட்ட சொல்லி அவர் பேரை கலங்கடிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. இப்படி தொடர் மிரட்டலோட சைஜு குரூப் இல்லாத சமயத்தில் சுராஜ் அவங்க வீட்டுக்கு வர சுராஜுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் பிரச்சனை பெருசாகிடுது. அந்த பிரச்சனையில் சைஜு குரூப் ஃபேமிலி சுராஜை மர்டர் பண்ணிடுறாங்க. சுராஜோட மாமன் பையனான பேபி ஜீன் வேற இவங்களே சுற்றி வர சைஜு குரூப் அண்ட் ஃபேமிலி ஊருக்கு தெரியாமல் இந்த பாடி எப்படி அப்புறப்படுத்தினாங்க அப்படின்றதாங்க இந்த பரதநாட்டியம் 2 மோகினி ஆட்டம். ஒரு சிம்பிள் ஸ்டோரி எடுத்துக்கிட்டு அதில் டார்க் ஹியூமர் ஃப்ளேவர் எந்த அளவுக்கு ஆட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த சீன்ஸ்லாம் ரிப்பீட்டேட்டிவாக இல்லாமல் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் கொடுக்க முடியுமோ அவ்வளோ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் கொடுத்தது இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் சுபாஷையும் இந்த பாட்டில் வர சுபாஷையும் கிளப் பண்ணதெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா. கிளைமேக்ஸ்லாம் செம்ம பீக்கான ரைட்டிங் தான் சொல்லணும். ஒரு டென்ஷனை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே போகிற போக்கில் அப்படியே கவுண்டரை ட்ராப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. எங்கே மாட்டிப்பாங்களோன்னு த்ரில்லிங்காகவும் இருக்குது, அட் த சேம் டைம் காமெடியாகவும் இருக்குது. ரெண்டுத்தையும் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே ஸ்டீம்லெஸ்ஸாக சேம் ஃப்ளோவில் போய்கிட்டே இருக்குது. அண்ட் படம் போகிற வேகமே தெரியல. நம்ம பாட்டில் சிரிச்சிட்டே தாங்க இருப்போம். இந்த கோயில் ஹிஸ்ட்ரி சீன்லாம் எப்படி யோசிச்சாங்களோ தெரியல. மூட நம்பிக்கைக்கெலாம் சரியான ஸ்லிப்பர் ஷாட்னு தாங்க சொல்லணும். படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறதால பெருசாக யாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் தரல. டீம் ஒர்க் மாதிரி குரூப் காமெடிஸ் எல்லாருக்குமே ஒரு பர்ஃபெக்டான டைம்லி கவுண்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. அது பர்ஃபெக்டாக லேண்டும் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 தமிழ் படங்களை போகிற போக்கில் டீஸ் பண்ணி விட்டு போயிட்டாங்க. இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா படம் நடிகளும் காமெடிஸ் இருக்கிறதால சில இடங்கள்லாம் ஒர்க் ஆகாத சீன்ஸும் இருக்குது. அப்புறம் லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா இந்த படத்தை என்ஜாய் பண்ணவே முடியாது. ஸோ அதோட ஃப்ளோவில் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது சைஜு குரூப்போட 150 படமான இது கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் தான். ஒரு ஹீரோ ஓரியன்டாக இல்லாமல் ஆஸ் எ டீமாக ஒரு படம் ஜெயிக்கணும்னு இந்த ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணதுக்கே அவருக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணுங்க. சுராஜ் உயிரோட இருக்கும்போது ஒரு முரட்டு இல்லைனா ஏரியாவே கலக்கிட்டு இருந்தார். அவர் பாடியான அப்புறம் கூட ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே நம்மளை சிரிக்க வைக்கிறாருங்க மனுஷன். சீனியர் சுபாஷ் அண்ட் ஜூனியர் சுபாஷான அபிரம் அண்ட் பேபி ஜீன் 2 பேருமே ஒன்றுக்கு இன்னொன்று சலைச்சதில்லைன்ற மாதிரி நெகட்டிவ் வைப்பை செமையாக ஃபுல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் டைலாக்ஸ் பெருசாக இல்லைனாலுமே ரியாக்ஷன்லேயே நம்மளை சிரிக்க வச்சிடறாங்க. டென்ஷனையும் ஹியூமரையும் பேலன்ஸாக கொண்டு போகிற வகையிலே பிஜிஎம்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா டார்க் காமெடி த்ரில்லர் ஸ்டோரி, ஃப்ளோ இன் ஸ்க்ரீன் பிளே, பீக் டென்ஷன் அண்ட் ஹியூமர் இன் கிளைமேக்ஸ், ரியாக்ஷன்லேயே ஸ்கோர் பண்ணுற ஆக்டர்ஸ் அண்ட் மியூசிக், இதெல்லாம் தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா சில ஒர்க் ஆகாத காமெடி போர்ஷன்ஸ் அண்ட் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ். ஓவராலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டார்க் காமெடி த்ரில்லரை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த ஹிலேரியஸ் பரதநாட்டியம் 2 மோகினி ஆட்டம். சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி 7 out of 10. Thank you guys.